இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல் மற்றும் உயிர்த்தெழுதல் சுவிசேஷம் அல்லது நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்ச, அடக்கம் பண்ணப்பட்ட, உயிர்த்தெழுந்தவருடைய ஒரு செய்தி இன்றைக்கு வாழ்கிற சமகால மக்களுக்கு நற்செய்தியா இருக்க முடியும்? அது ஒரு நியாயமான கேள்விதான். 2 நாடுகள் போரில் இருக்கும்போது போர்க்களத்துல அங்க இருக்கிற நிலவரத்தை சொல்லுவதற்காக 2 நாட்டுக்குமே 2 ஒற்றையர்கள் இருந்தாங்க. ஒரு நாடு ஜெயிக்கும் பொழுது அதை அந்த ஒற்றன் கொண்டு போய் தன்னுடைய தேசத்தில் சொல்லும்பொழுது அது நற்செய்தி என்றும், தோற்கும் செய்தியை கொண்டு போகிற ஒற்றன் அதை கெட்ட செய்தி என்றும் கூறுவான். இங்க நம்ம பார்ப்பது நற்செய்தி. ஒரு நாடு போர்ல எதிரி நாடை தோக்கடிச்சு வெற்றி வாகை சூடுகிறது. ஆகையினால இங்க இருக்கிற ஒற்றன் செய்தியை கொண்டு போய் மக்களுக்கு சொல்றான், நம்ம போர்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், எதிரி நாடு தோத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு வெற்றி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும், நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அதை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம இனிமேல் அடிமைத்தனத்துல இருக்க போறது கிடையாது, நம்ம யாருமே ஆளுகை செய்ய போறது கிடையாது, நம்ம சுதந்திரமா இருக்க போறோம் அப்படின்றத அவங்க கொண்டாடுறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில பாவத்தை, மரணத்தை, நரகத்தை, சாத்தான சிலுவையில ஜெயிச்சாரு. அந்த வெற்றியை அவரே நம்ம கிட்ட நற்செய்தியா சுவிசேஷமா சொல்றாரு. நான் பாவத்தை ஜெயிச்சிட்டேன், நரகத்தை ஜெயிச்சிட்டேன், சாத்தானை ஜெயிச்சிட்டேன், இனிமேல் நீ சண்டை போட தேவையில்ல, உனக்காக இந்த நற்செய்தியை நான் கொண்டு வருகிறேன், உன்னுடைய கிரியை இல்லாமல் நான் உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட இந்த நற்செய்தியை கொண்டு வருகிறார். அதனால்தான் 2000 வருடம் கழித்தும் இயேசுனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் நற்செய்தியாக சுவிசேஷமாக நமக்கு இருக்கிறது. உங்களுக்கு அந்த நற்செய்தி சேர்ந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.